இளம்பகவத் அவர்களுடைய சொந்த கிராமம் சோழன்குடிகாடு, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் அது. படித்தது எல்லாமே அரசு பள்ளி. அதுலேயும் கூடுதல் சிறப்பு என்னென்னா தமிழ் வழி கல்வி. ஐஏஎஸ் ரேங்கிங்கில் ஆல் இண்டியா லெவலில் 117வது ரேங்க் வாங்கியிருக்காரு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷயம் அதில் இல்லை, அவர் ஏன் ஐஏஎஸ் தேர்வு எழுதினார் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இளம்பகவத் ஒரு சாதாரண விவசாய குடும்ப பிள்ளை. இவரோட அப்பா கந்தசாமி சோழன்குடிகாடு கிராமத்தில் முதல் பட்டதாரி. பல்வேறு சமூக இயக்கங்களில் தீவிர ஈடுபாடு கொண்டவர். வருவாய்த்துறையில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றியிருக்காரு. நேர்மையாகவும் உண்மையாகவும் பணிபுரிஞ்ச ஒரு அரசு ஊழியர். இளம்பகவத் அவர்களுடைய தாயாரும் ஒரு பொது உடைமை போராளி. உழைக்கும் பெண்களோட நலனுக்காக தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து பங்கெடுத்திருக்கார். இப்படி ஒரு நல்ல சூழலில் வளர்ந்தவர் தான் இளம்பகவத். +2 நேரத்தில் இளம்பகவத்தோட அப்பா உடல்நலமின்றி இறந்து போகிறாரு. ஒற்றை நபர் வருமானத்தில் இயங்கிய குடும்பம் தடுமாறி நிற்கிதுங்க. +2வோட படிப்பு நிறுத்த வேண்டிய கட்டாயம் இப்போ இளம்பகவத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அரசு பணியில் இருப்பவர் இறந்து போனால் அவரது வாரிசு ஒருவருக்கு கருணை அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய அரசு பணியை தனக்கு வழங்கிடக் கோரி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்தார் இளம்பகவத். இது நடந்தது 1998ஆம் ஆண்டு. ஓராண்டு ஆகியும் எதுவுமே நடக்கலை. சான்றிதழ்கள் அரசாங்க அலுவலக பீரோல்களில் முடங்கியதால் கல்லூரியிலும் சேர முடியவில்லை. திடீரென அழைப்பு வரும். குறிப்பிட்ட ஒரு சான்றிதழை பெற்றுத்தரச் சொல்வார்கள். அவசரமாக அதை தயார் செஞ்சு கொண்டு ஓடுவார். மீண்டும் காத்திருக்கச் சொல்வார்கள். அரசு அலுவலகங்களில் காத்திருப்பது இளம்பகவத்துக்கு தினசரி வேலையாக மாறிப்போச்சு. வேலை மட்டும் கிடைக்கவே இல்லை. தன் தந்தை கற்றுக் கொடுத்த நேர்மை இவரை மாற்று வழிகளுக்கு இட்டுட்டு போகலை. சில ஆயிரங்கள் கொடுத்திருந்தால் இவருக்கு வேலை கிடச்சிருக்கும். ஆனால் இதற்கு இவர் தயாராகவே இல்லை. தனக்கான உரிமைக்காக ஒவ்வொரு நாளும் போராடினார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீண்ட வராண்டா இவருடைய வசிப்பிடமாகவே மாறிச்சு. அடுத்த 7 ஆண்டுகளுக்கு இந்த போராட்டம் தொடர்ந்துச்சு. வாரிசு அடிப்படையிலான கருணை பணிக்கு எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் 18 பேர் காத்திருந்தாங்க. சிலர் இடையில புகுந்து குறுக்கு வழியில் வேலை வாங்கிட்டு போனாங்க. எங்களுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சது என்ற கேள்விக்கு யார்கிட்டையுமே பதில் இல்லை. வேலை கிடைக்காம காத்திருந்த நாங்கள் எல்லோரும் ஒன்று செஞ்சு ஆலோசனை நடத்தினோம். அப்போதான் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறத உணர்ந்தோம் அப்படின்னு அந்த கொடும் தினங்களை நினைவு கூறுகிறார் இளம்பகவத். ஒரு கட்டத்தில் சலித்து போனவர் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி உயர் அதிகாரிகள் வரை சகலரையும் பார்த்து புகார் மனு கொடுக்க ஆரம்பித்தார். நாம் யாரை பற்றி புகார் கொடுக்குறோமோ அவங்கக்கிட்டேயே அந்த புகார் மனு போய் சேரும். ஒரு மாதம் கழித்து மட்டித்தாளில் ஒரு பதில் வரும். உங்கள் கோரிக்கை பரிசீலனையில் இருக்குது. மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகம் முதல் தலைமைச் செயலகம் வரை இதே அனுபவம் தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனால் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாமே மிக மோசமானவை அப்படிங்கிறாரு இளம்பகவத். அப்பாவோட நிலத்தில் விவசாயம் பார்த்து அதில் கிடச்ச வருமானத்தில் அப்பாவின் சிறிய பென்ஷனிலும் தான் குடும்பம் நகர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த காலகட்டம் குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கி தவிச்சது. 2 சகோதரிகளுக்கும் திருமண வயது வந்துவிட அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய நிலை. இதற்கு நடுவில் 2001ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி நிறுவனத்தில் அஞ்சல் வழியில் BA படித்து பட்டம் பெற்று முடித்தார் இளம்பகவத். 2005ஆம் ஆண்டு வாக்கில் இந்த போராட்டம் இளம்பகவத்துக்கு ஒரு சலிப்பையே கொடுத்துருக்கு. இனிமேல் எதுவுமே நடக்காது, வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இந்த வேலை வேண்டாம், இந்த முயற்சிகள் மட்டும் இதோட போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. இனி இந்த அலுவலகத்துக்கு திரும்பி வந்தால் இவர்களிடம் வேலை கேட்டு வரக்கூடாது, வேலை வாங்குறவனாகத்தான் வர வேண்டும் என தீர்மானித்தார். அப்போது இளம்பகவத்தின் மனதுக்குள் விழுந்தது தான் இந்த IAS கனவு. ஆனால் அதுவும் அத்தனை சுலபமாக நிறைவேறிவிடவில்லை. என் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் பயணம் நீண்டது என்பதை நான் அறிந்திருந்தேன். அதற்காக என் குடும்பத்தை 10 ஆண்டுகளுக்கு வறுமையில் வைத்திருக்க எனக்கு விருப்பமில்லை. அதனால் ஏதாவது ஒரு அரசு வேலையில் சேர்ந்துவிட்டு அங்கிருந்து IAS ஆவது என முடிவெடுத்தேன் என்கிறார் இளம்பகவத். 2007ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய TNPSC குரூப் 4 தேர்வு அவர் எழுதுகிறாரு. அதில் வெற்றியும் பெறுறாரு. காவல்துறை அமைச்சு பணியில் இளநிலை உதவியாளர் பதவி ஏற்கிறார். அடுத்த 6 மாதத்தில் குரூப் 2வும் எழுதி சென்னை தலைமைச் செயலகத்தில் உதவியாளராக ஆகிறாரு. குரூப் 2லையும் அவர் பாஸ் பண்ணிடுறாரு. அங்கிருந்து உள்ளாட்சி நிதி உதவி தணிக்கை ஆய்வாளராக பணியில் சேர்றாரு. இதற்கு நடுவில் 2010 குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் பணியில் சேர்றாரு. 2011 TNPSC குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் ஆகிறாரு. 2014 சிவில் சர்வீசஸ் தேர்வில் வெற்றி பெற்ற போது IRS பணி கிடச்சிருக்கு. இதற்கிடையே மீண்டும் TNPSC குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று போலீஸ் DSP பணி அவருக்கு கிடச்சிருக்கு. அடுத்த 6 மாதத்துக்கு DSP பணியில் இருந்த அவர் அதுக்கப்புறமா ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற நேஷ்னல் அகாடமி ஆஃப் கஸ்டம்ஸ்கிற ஒரு மையத்தில் சேர்ந்திருக்காரு பயிற்சியில். 2007லேருந்து 2016 வரைக்கும் அவர் 7 அரசு அலுவலகங்களில் பணியாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமானது. ஒரே ஒரு அரசு பணி இருந்தால் எனக்கு போதும்னு நினச்சவருக்கு இன்றைக்கி இத்தனை அரசு பணிகள். ஆனாலும் அவருடைய கனவு ஓயலைங்க. ஏன்னா அவருடைய கனவு எல்லாம் லட்சியம் எல்லாமே என்னது IAS. 2005 ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமும் அவர் சிவில் சர்வீஸ் தேர்வை எழுதிக்கிட்டே இருக்கார்.
ஆனா, இதில மொத்தம் 5 முறை நேர்முகத் தேர்வு வரை சென்றா கூட, ஒரு முறை கூட தகுதி பெற முடியல. இருந்தும் மனம் தளரல. ஒரு வழியா அவரு ஃபைனலா ஐஏஎஸ் ஆகுறாரு. அதில கூடுதல் சிறப்பு என்னன்னா, அவரு சிவில் சர்வீஸ் தேர்வை தமிழ்ல எழுதினாரு அப்படிங்கிறது தான். நான் ஆண்டுக்கணக்கில் கிடையாய் கிடந்த தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன். இப்போது அந்த இடம் அருங்காட்சியகமாக மாறிவிட்டது. அதன் நீண்ட வராண்டாவில் அமர்ந்திருந்தேன். எத்தனையோ நாட்கள், வாரங்கள், ஆண்டுகள் அங்கே அமர்ந்திருக்கிறேன். காத்திருந்து காத்திருந்து சலித்திருக்கிறேன். ஆனால் இப்போது நான் ஒரு நல்ல இடத்தில் இருக்கின்றேன். அதற்கு காரணம் இந்த இடம்தான். ஒருவேளை அன்று எனக்கு என் அப்பாவின் வேலையை கொடுத்திருந்தால் நான் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்க முடியுமா என தெரியவில்லை. அன்று நான் சந்தித்த அவமானங்களும் வலிகளும் தான் என்னை இங்கு கொண்டு வந்திருக்கின்றன என புன்னகைக்கிறார் இளம்பகவத். இளம்பகவத் தன் திறமையை தனக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்பவர் அல்ல. ஊருக்காகவும் உழைக்கும் பொதுவுடைமை வாழ்க்கை முறையை கொண்ட குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்பதால் மற்றவர்களுக்கும் சிந்திப்பவர். தன் கிராமத்தில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து அதை பல ஆண்டுகளாக வைத்திருக்கிறார். தானும் தன் நண்பர்களும் படிப்பதற்காக வாங்கிய அத்தனை புத்தகங்களையும் அந்த அறையில் வச்சிருக்கார். இவற்றை போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி செய்யும் எவர் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அதில் கூடுதல் சிறப்பு. அந்த அறைக்கு எத்தனை சாவிகள் இருக்கின்றன என்று கூட எனக்கு தெரியாது. வாடகை மட்டும் கொடுத்து விடுவோம். கூடவே வேண்டிய நூல்களையும் படிப்பதற்கான உதவிகளையும் செய்வோம் என்கிறார் இளம்பகவத். இன்று 30க்கும் அதிகமான இளைஞர்கள் இவருடைய படிப்பகத்தின் மூலம் படித்து அரசு பணிகளில் இருக்கிறார்கள். நாம் கற்றும் கல்வி பகிர்தலைத்தான் நமக்கு கற்றுத் தருகிறது. நாம் செய்ய வேண்டியதும் அதைத்தான் என புன்னகைக்கிறார் இளம்பகவத் ஐஏஎஸ். இவர் இன்று மாவட்ட ஆட்சியராக தூத்துக்குடியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்று கூடிய சுதந்திர தின விழாவில் அவர் அந்த தேசிய கொடிகளை ஏற்றிய பொழுது தான் இந்த இளம்பகவத் பத்தின ஒரு வீடியோவை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இளம்பகவத் அவர்களுக்காகவே இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். அண்டு நீங்களும் உங்களுடைய மாவட்டங்களில் உங்களுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்றைக்கி யாருன்னு தெரிஞ்சால் அதை கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த நாளில் நீங்கள் உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்.